Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last class exercise 2.8 உள்ள 6th problem 7th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல 8th problem 9th problem பார்க்கலாம். இதுல 8th problem பாருங்க. Kumar write a letter to 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process unaltered and cost ₹2 to mail one letter. Find the amount spent on postage when 8th set is mailed. அதாவது குமார் அப்படிங்கிற ஒரு பர்சன், குமாருங்கிறவங்க தன்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மெயில் பண்ணுறாங்க. சரியா, 1 2 3 4, அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு குமார் வந்து ஒரு மெயில் பண்ணுறாங்க, ஒரு லெட்டர். சரியா, அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு மெயில் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா ₹2. அதாவது குமார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ணக்கூடிய போஸ்ட் விலை வந்துட்டு அவங்க ₹2 ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பர்சனுக்கும் ₹2 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க, தேர்ட் பர்சனுக்கும் ₹2, ஃபோர்த் பர்சனுக்கும் ₹2 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. சரியா, அதே மாதிரிட்டு குமார் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, நீங்களும் உங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. எப்படின்னா, அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனும் ஒரு 4 பேருக்கு மெயில் பண்ணணும், செகண்ட் பர்சனும் 4 பேருக்கு மெயில் பண்ணணும், தேர்ட் பர்சனும் 4 பேருக்கு மெயில் பண்ணணும், ஃபோர்த் பர்சனும் 4 பேருக்கு மெயில் பண்ணணும். இதோட அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லல, திரும்பி இதை கண்டினியூ பண்ண சொல்றாங்க. இந்த பர்சன் திரும்பி வந்து ஒரு 4 பேருக்கு 1 2 3 4, இந்த பர்சன் வந்து ஒரு 4 பேருக்கு 1 2 3 4, இந்த பர்சன் ஒரு 4 பேருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பர்சனை தனித்தனியா இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க, அப் டு அன்ஆல்டர் வரைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கையில இங்க எப்படி ஒரு லெட்டருக்கு ₹2 ஆகுதுல்ல, அந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு, இது செகண்ட் செட்டு, இது தேர்ட் செட்டு, நெக்ஸ்ட் ஃபோர்த் செட்டு, அப்படி வரும். அந்த மாதிரி போயில 8th செட் அப்போ எவ்வளோ ₹, வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த வந்து லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகேவா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குமார் வந்துட்டு எவ்வளோ லெட்டரை போஸ்ட் பண்றாங்க, 4 லெட்டர்ஸை போஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் செலவாகுது, ₹2 வரைக்கும் செலவாகுது. எதுக்கு ஒரு லெட்டருக்கு ₹2 செலவாகுதுன்னா 4 லெட்டருக்கு 4 × 2. இது ஃபர்ஸ்ட் செட்டுக்குடைய ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள ஜிடி. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்துட்டு ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா 4 வந்துட்டு 4 பேருக்கு அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் 4 பேருக்கு, செகண்ட் பர்சன் 4 பேருக்கு, தேர்ட் பர்சனும் அப்படிதான் 4 பேர் தனித்தனியா அனுப்புறாங்க. சரியா, அப்ப இவங்க தனியா வந்துட்டு ₹2 தனித்தனியா செலவு பண்ணுவாங்க இல்லையா. அப்ப என்ன வரும், எத்தனை 4 இது அனுப்புறாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, அதாவது 16 பேருக்கு வந்துட்டு செகண்ட் செட் போகுது. ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 4 பேருக்கு போகுது, செகண்ட் செட்ல 16 பேருக்கு அந்த லெட்டர் போகுது. அப்ப 16 பேருக்கு போகுதுன்னா காஸ்ட் எவ்வளவு வரும், ×2 வரும். அப்போ இது 4 × 2, இந்த 16 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4² × 2 எழுதிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் செட் 4 × 2, செகண்ட் செட் 4² × 2, அப்ப தேர்ட் செட் எப்படி வரும், 4³ × 2 வரும். அப்புறம் 4/4 × 2 வரும். அப் டு நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 8th செட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதாவது அப் டு 4/8 × 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா, 4/8 × 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்மளோட ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 4 × 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம், செகண்ட் செட்டுக்கு 4² × 2ன்னு எழுதுவோம், தேர்ட் செட்டுக்கு 4³ × 2ன்னு எழுதுவோம். இப்படி போயிட்டே இருந்து லாஸ்ட் எது வரைக்கும் நம்மளுக்கு வேணும், 4/8 × 2 இது வரைக்கும் வேணும் இல்லையா. நம்மளோட இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ். ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ்லாம் தனித்தனியாக எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல், a = 4 × 2. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ, r எப்படி எழுதுவோம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 2 கேன்சல் ஆயிடும். 4ல இந்த ஸ்கொயர்ல ஒரு 4 போய் பேலன்ஸ் வந்து r ஓட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். r வந்துட்டு 4ங்கறனால which is greater than 1. which is greater than 1னா sn ஃபார்முலா என்ன, sn = a × r⁻n - 1 divided by r - 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 8th செட், அதாவது S8 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா, போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, sn க்கு பதிலா S8 = a ஓட வேல்யூ என்ன, 4 × 2 into r⁻n, r னா 4 n ஓட வேல்யூ 8 - 1 divided by 4 - 1. அப்ப 4 × 2 8 into 4/8 ஓட வேல்யூ என்ன, 65,536 - 1 divided by 3 ன்னு கிடைக்கும். சரியா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா
65,535 கிடைக்கும் divided by 3. கேன்சல் பண்ணுவோமா? 3 1s are 3 2s are 6, 3 1s are 3, பேலன்ஸ் 2 போயிடும். அப்போ 3 8s are 24, பேலன்ஸ் 1 வரும். 3 4s are 12, பேலன்ஸ் 1 வரும். 15, அப்போ 3 5s are 15 கிடைச்சிடும். அப்போ 8 into 21,845 ஓட வேல்யூ என்ன? 1,74,760. அதாவது 1,74,760 rupees வந்து செலவாகுமா எப்போ 8th செட் வந்து மெயில் பண்றதுக்கு. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோம்னு? நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் தி நம்பர் 0.123 தி ஹோல் பார். அதாவது டெசிமல்ல வேல்யூ கொடுத்துட்டு ரேஷனல் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. ரேஷனல் ஃபார்ம்னா p/q ஃபார்ம்னு அர்த்தம். சரியா? p/q ஃபார்மேட்ல இந்த டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? x equal to நம்ம எடுத்துக்கலாம் let. சரியா? let x equal to 0.123. பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு 123 அப்படிலாம் வந்துட்டு ரீட் பண்ணக்கூடாது. 1 2 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் ரீட் பண்ணணும். சரியா? 1 2 3 தான் ஹோல் பார்னா இந்த 1 2 3 திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் டைம்ஸ் வரைக்கும் அர்த்தம். அதாவது 0.123 திரும்பியும் 1 2 3 திரும்பியும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இப்போ இந்த பார் வந்து 3க்கு மட்டும் இருந்துச்சுன்னா 3 மட்டும் ரிப்பீட் ஆகும். இந்த பார் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். சரியா? மேத்ஸ்ல இப்போ இந்த நம்பரை நம்ம சீரீஸா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். சரியா? அப்பனா தான் நம்ம ஜிபி ஃபார்முலால போய் அப்ளை பண்ண முடியும். பாருங்க எப்படி எழுதிக்கலாம்? x equal to 0.123 plus 0.000123 plus 0.00000123 plus etc. இது ஏன் நான் அப்படி எழுதிக்கிறேன்னா இந்த மாதிரி சீரிஸ் ஃபார்மேட்ல எழுதுனாதான் என்னால SN ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்க எப்படி எழுதிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 0.123 எழுதிக்கிறேன் பிளஸ் எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் திரும்பி 1 2 3 வந்திருக்கு? 3 டிஜிட்க்கு அப்புறம். அந்த 3 டிஜிட்டையும் முன்னாடியே எழுதிட்டனால நான் 0.30 போட்டுட்டு அடுத்த டிஜிட் எழுதிக்கிறேன். அப்போ இந்த 6 டிஜிட்டையும் அடுத்த ஸ்டெப்ல 0 போட்டுட்டு அதுக்கு அடுத்து 3 டிஜிட் எழுதணும். அப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் எப்படி போடணும்னா இந்த 3 டிஜிட்டுக்கும் 0 போட்டுட்டு அதுக்கு அடுத்து 3 டிஜிட் எழுதணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் டைம்ஸ் வரைக்கும். சரியா? இந்த சீரிஸ்ல இருந்து கிவன் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to என்னது? 0.123. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ r. r வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.001 கிடைக்கும். சரியா? 0.001 கிடைக்கும். பாருங்க ஏன்னா வந்துட்டு இது பாயிண்ட்ல தள்ளி இருக்கா, நீங்க இன்டூ போட்டு நீங்க 1000ல பண்ணா கூட ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? இப்போ ஏன்னா வந்து இங்க 0 0 0 இருக்கு, 1 1 2 3 இருக்கனால நம்ம வந்து 1 வச்சு கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஆரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இன்ஃபைனைட் டைம்ஸ்ங்கறனால நம்ம s இன்ஃபினிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். s இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன? a divided by 1 minus r. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? a ஓட வேல்யூ 0.123 divided by 1 minus r ஓட வேல்யூ 0.001 is equal to 0.123 divided by இத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.999 வரும். இது எப்படி மைனஸ் பண்ணனும்னா 1 பாயிண்ட் போட்டுட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 3 டிஜிட்ல அதனால 3 0 போட்டுக்கோங்க. சரி, அப்ப 0.001 இப்படி போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இது வந்து 10 ஆகும், இது 9, இதுவும் 9, இது 0 ஆகும். அப்ப 0.999 வரும் இல்லையா? இதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். இப்போ இதுவும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் தள்ளி இருக்கு, இதுவும் எனக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அதனால நான் 3 0வால மல்டிப்ளை பண்றேன். அதாவது 3 0 போட்டு முன்னாடி 1 போட்டுக்கணும். அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா பாயிண்ட் போயிடும். அப்போ 123 டிவைடட் பை 999 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணா 3 4s are 12, 3 1s are 3. இது 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9 வரும். இப்போ வேல்யூ என்ன? 41/333. அப்படின்னா 0.123 the whole bar ஓட ரேஷனல் நம்பர் வந்து 41/333. இந்த சம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.8 உள்ள 8th ப்ராப்ளமும் 9th ப்ராப்ளமும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.